திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் தலைமையேற்க வருகை தரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் இளந்தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வருக என வரவேற்கும் ஜி.பி. ராஜா இளைஞரணி துணை செயலாளர். விருதுநகரில் திமுக இளைஞரணி மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அடுத்த கல்குறிச்சியில் திமுக இளைஞரணி மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மாநாட்டில் உரையாற்ற உள்ளார். சுத்தமான பாலு நீ சுத்த வேணாரில் கடமையில் அண்ணா கலைஞரின் கண்ணா கடமையில் அண்ணா கலைஞரின் கண்ணா கடவதி ராஜ்யத்தில் நாளை மாமண்ணா கடக இளைஞரின் மந்திர சொல்லி எங்க புதையனா கஷ்டம் ஒண்ணு தெரிஞ்சா வந்துடுவான் தானா கள்ளமில்ல மனசு இனித்திடும் தேனா ஓ சண்டித்தனம் வேணா அது சரிக்கிடுமே வீணா அந்த சண்டித்தனம் பண்ணா இங்க ஆயிடுமே சீனா கடமையில் அண்ணா கலைஞரின் கண்ணா. களத்திலிருந்து செய்தியாளர் பிரசன்னா நம்முடன் இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இந்த மாநாடு அதிகாரப்பூர்வமா எப்போது தொடங்கவிருக்கிறது? எவ்வளவு பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல மாநாட்டில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பாலா, சரியாக 6 மணி அளவில் இந்த மாநாடானது தொடங்க இருக்கிறது. இன்னும் சற்று மணி நேரங்களில் தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த மாநாடு திட்டங்களுக்கு வருகை பெற இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு 300 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட பார்க்கிங் வந்துட்டு தற்பொழுது மாநாடு முன்னிட்டு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விருதுநகர் அருகே நடைபெறும் இந்த திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க தென் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து பலாயிரக்கணக்கான கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வருகை தர உள்ள நிலையில் 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்களை நிறுத்துவதற்காக சிறப்பு பார்க்கிங் வளாகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு பேருந்துகள், மினி பேருந்துகள், வேன்கள், கார்கள் மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வரவிருப்பதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முன்கூட்டியே திட்டமிட்டு மாநாடு நடைபெறும் இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் தனி பார்க்கிங் மைதானம் தயார் செய்யப்பட்டுள்ளது. வாகனங்கள் நுழையும் மற்றும் வெளியேறும் வழித்தடங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளன. மாவட்ட வாரியாக வரும் வாகனங்கள் ஒழுங்காக நிறுத்தப்படுவதற்கான தனி பிரிவுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் கூட்டம் முடிந்த பின் வாகனங்கள் எளிதில் வெளியேறவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாகனங்கள் தவறாக நிறுத்தாதவாறு மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதவாறு போலீசார் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து பணியாற்றி வருகிறார்கள். பார்க்கிங் பகுதிகளில் வழிகாட்டும் பலகைகள், அறிவிப்புகள் மற்றும் ஒழுங்குபடுத்தும் பணியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பங்கேற்பாளர்கள் பார்க்கிங் இடத்திலிருந்து மாநாடு அரங்கம் வரை பாதுகாப்பாகவும் சிரமமின்றியும் செல்ல நடைபாதை வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரவு நேரங்களிலும் பாதுகாப்பு உறுதி செய்ய கூடுதல் விளக்குகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெருமளவு மக்கள் மற்றும் வாகனங்கள் கூடும் சூழலில் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த பார்க்கிங் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட தென் தமிழக குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய
நிர்வாகிகள் இங்க எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல் முறையாக மாநாட்டில் பங்கு பெறுவதற்கு உண்டான அத்தனை ஏற்பாடும் இங்க முன்கூட்டியே திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாலா. விருதுநகரில் திமுக இளைஞரணியின் தென்மண்டல மாநாடு இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்கவிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றவிருக்கிறார். திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களையும் தலைமையேற்க வருகை தரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் இளந்தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கும் ஜி.பி. ராஜா இளைஞரணி துணை செயலாளர்.